பாரடாக்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். நன்மையும் தீமையும் பிறர் தரவாரான அந்த முரண் என்று சொல்லக்கூடிய அசுரன் சந்திராவதி என்கிற நகரை ஆண்டு வந்தானாம். சந்திராவதினா மனம் எனும் கோட்டை. இந்த மனது என்ற கோட்டையை ஆடக்கூடியவன் முரண் என்ற அசுரன். இந்த அசுரன் ஒருமுறை நாராயணனிடமே போர் புரிய முயன்றானாம். இப்போ நாராயணன் தனது யோக நித்திரையில் இருக்கும் பொழுது அங்கிருந்து ஒரு தேவியானவள் வருகிறார் அவர் மனதிலிருந்து. அவள் பெயர் ஏகாதசி என்று பெயர். அவள் அந்த முரணை வென்று விடுகிறாள். இன்றைய திதி நித்யா தேவதை பேர் நீலபதாகா அப்படின்னு சொல்லுவோம். இந்த நீலபதாகா தான் 11 ருத்திரர்களுக்கும் தாயாக விளங்கக்கூடியவள். சித்திதா என்ற பெயரில் இருக்கக்கூடியவள். நீலபதாகா என்றால் நீல நிற கொடி என்று கூட பொருள்படும். கொடி கேதுவை குறிக்கக்கூடியது. 5 தலைகள், பஞ்சபூதங்கள், 10 கரங்கள், ஒவ்வொரு முகத்திலும் 3 கண்கள். பவிஷ்ய புராணத்தில் வருங்காலத்தை ஆட்சி செய்யக்கூடிய தேவியாக வர்ணிக்கப்படுபவள். அவள் தாமரை மலர் மீது அமர்ந்திருக்கிறாள். பெரும் நன்மைகளை எளிதிலே தரக்கூடிய கருணா வடிவம். இன்று அன்னை நீல பதாகாவை நினைப்போம்.